வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 வீடுகள் அப்படிங்கிறது தொடர் காணொலியில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது 11ஆம் இடம். 11ஆம் இடத்தினுடைய தன்மைகள் என்ன, அவை என்னவென்ன கொடுக்கும், அதனுடைய நன்மை தீமைகள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த 11th ஹவுஸ் அண்ட் ஒரு கிரகமும், அதாவது நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் 11ஆம் இடத்தில் தனித்து இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு உபஜயஸ்தானம். ஏன் இதை மிக முக்கியமான உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உபஜயஸ்தானம்ங்கிறது 3, 6, 10, 11. இதுல 3ங்கிறது புகழ், 6ங்கிறது உங்களுடைய உழைப்பு, 10ங்கிறது உங்களுடைய கர்மா, 11 மட்டும் உங்களுக்கு லாபம். ஸோ லாபம் என்ன வரும் அப்படிங்கிறதா இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த தொழில் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கட்டும், என்ன வரும், அதுல ப்ராஃபிட் என்ன பர்சன்டேஜ், இல்லை எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்கலாம், இதுதானே நம்மளுடைய முதல் கேள்வியா இருக்கு. ஸோ அந்த வகையில லாபஸ்தானத்தின் மூலமாக தான் ஒரு வீட்டில இருந்தும், அதாவது 11ஆம் இடம் எந்தெந்த வீட்டோடெல்லாம் கனெக்டடா இருக்கோ அந்தந்த வீட்டில இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் 11ஆம் இடத்தினுடைய ஒரு சூக்ஷ்மம். ஸோ அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லாபத்தை கொடுக்கும், 2ஆம் தாரத்தை கொடுக்கும், மூத்த சகோதரத்துவத்தை கொடுக்கும், ஷேர் மார்க்கெட்ல நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கும். அதாவது அந்த இடமே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அங்க எது போச்சுனாலும் அது மல்டிப்ளை ஆகும். ஸோ தாரம் அப்படிங்கக்கூடிய 7ஆம் இடம் 11ல போச்சுனாலோ, 3, 11 கனெக்டிவிட்டி 7க்கு போச்சுனாலோ, 2 தாரத்தையும் பல தாரத்தையும் கொடுக்கக்கூடிய தோஷத்தை கொடுத்து விடும். அது ஒண்ணுதாங்க தோஷம் 11ஆம் இடத்துல. மிச்சம் எல்லாமே ஒன்லி லாபம் லாபம் லாபம். அந்த உபஜயஸ்தானத்தினுடைய எந்த கிரகம், அதாவது உபஜயஸ்தானத்தினுடைய கிரகம்னு அவசியம் இல்லை, எந்த கிரகம் 11ல போய் உட்கார்ந்தாலும் அந்த கிரகம் வாரியாக, அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தின் வாரியாக உங்களுக்கு நன்மையே அதிகமாக கிடைக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது. எந்த கிரகமே 11ல இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே கிடையாது. நவகிரகத்துல எந்த கிரகம் 11ல் அமர்ந்தாலும் அந்த கிரகத்தின் வாயிலாக நீங்கள் நன்மையை அனுபவித்தே தீர்வீர்கள். இது விதி. 11ஆம் இடம் நல்ல வலுத்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் எல்லாமே லாபமாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தோன்னே 11 வலுவா இருக்குன்னா அவங்க நிறைய படிப்பு, முதல்ல நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், வாழ்க்கை துணையால் லாபம் கிட்டும். அதாவது 10ஆம் இடம்ங்கிற கர்மாவும் 11 கனெக்ட் ஆகும் போது வேலையில நல்ல லாபம் பார்ப்பீர்கள். 11 வளர்த்துட்டாலே யோக ஜாதகம் தாங்க. இப்போ ராவணன் எல்லாருக்குமே தெரியும். ராவணனுடைய பையனுக்கு அவர் என்ன பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா கிரகத்தையும் நவகிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, ஹீ இஸ் தட் பவர்ஃபுல், எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி 11ஆம் இடத்துல நிக்க வச்சிருந்தார். So that அவன் ஜெயிக்க மட்டும்தான் செய்யணும். 11ஆம் இடம் உங்களுடைய லாபம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய மேன்மை, இது எல்லாத்தையுமே குறிக்கும். நவகிரகத்தையும் 11லயே நிக்க வச்சிருந்தாரு அவருடைய பையனுக்காக. சோ தட் அவன் எந்த இடத்துலயும் தோர்த்து போகவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுத்திருந்தார். அதற்காக பிறந்தவன் தான் குளிகன். சனி தன்னுடைய வேர்வையை உருட்டி 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 அவனை அடித்து ஆக வேண்டும் இல்லையா, அதற்காக குளிகனை உருவாக்கி, அந்த குளிகன் தான் இந்த குளிகன் மாந்தி அப்படிங்கிறவங்க ஆயுளை பிரித்து எடுத்துக்கக்கூடியவர். அந்த வேலை தான் அவங்களோட வேலை. அந்த குளிகையை உருவாக்குனதே இந்த 9 கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்ததுனால வேற எந்த கிரகமும் அவருக்கு கெடுதல் பண்ண முடியாதனால உருவானவர் தான் அந்த டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குளிகன். சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். அப்படிப்பட்ட 11ஆம் இடம் யாருக்கு வலுத்திருக்கோ அவங்களுக்கு அந்த ஸ்தானத்தின் வாயிலாக, அது எந்த ஒரு ஸ்தானத்துல 1ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா வாழ்க்கையே ஒரு லாபமான வாழ்க்கை. 4ஆம் இடம் 11ஆம் இடத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா தாய் வழி சொத்து வரும், தாயினால் பண சேர்க்கை, தாயினால் பொருள் சேர்க்கை. 9, 11 கனெக்டிவிட்டி, தந்தையினால் பொருள் சேர்க்கை, தந்தையினால் லாபம், தந்தையோட சொத்துக்கள் வருவது, மேல் படிப்பு படிப்பது. இப்ப 4, 9 ரெண்டுமே மேல் படிப்புன்னு சொல்லியிருக்கோம். அது 11ஆம் இடத்துக்கு போவங்களால மட்டும்தான் மல்டிபிள் டிகிரிஸ் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும். பிஹெச்டி படிக்கணும், மேல ரிசர்ச் பண்ணணும், ஒரு எம்ஃபில் பண்ணணும். இது எல்லாமே 11ஆம் இடம் வளர்த்தவர்களால தான் பண்ண முடியும். எம்எஸ்சி, எம்டெக், இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு மேல எம்டி படிக்கிறது, அதுலயும் பல துறைகள்ல அறிவு பெறுவது, இது எல்லாமே 11ஆம் இடத்துல இருந்து தான் வரும். 7, 11 கனெக்டிவிட்டியை மட்டும் மனைவியால் லாபம்னு ஒண்ணு இருந்தாலும், அந்த 7ஆம் அதிபதி 11க்கு போய் கெட்டு போயிருந்தாலும், அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்தாலும் மனைவியை இருமுறை அடைய வேண்டிய தன்மையை கொடுத்துரும். அது டிவோர்ஸ் ஆகுதா, இல்ல இல்லீகல் அஃபேர் மாதிரி ஆகுதா, அல்லது மனைவியோ கணவனோ தவறி விடுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தையும் சேர்த்து முடிவு பண்ண வேண்டியதாக வரும்.
3-11 கனெக்டிவிட்டி வந்தாலும் கிட்டத்தட்ட அதுதான், இளைய துணையை குறிக்கும். மனைவி இருக்கும் பொழுதே மற்றொரு துணை அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது மட்டும்தான் 11 நெகட்டிவிட்டி. 5-11 கனெக்டிவிட்டி வந்ததுன்னா 5ஆம் இடமும் 11ஆம் இடம் ஏற்கனவே நேராக இருக்கக்கூடிய சமசப்த வீடுகள். ஸோ அப்ப பிள்ளைகளால் லாபம், பிள்ளைகள் பிறந்த பிறகு முன்னேற்றம்னு அதுவும் பாசிட்டிவிட்டி ஆயிடும். ஸோ 11ஆம் இடத்துல எந்த வீட்டு கிரகம் இருந்தாலும் அதுல இருந்து லாபம் தான். 2ஆம் அதிபதி போச்சு அப்படின்னா குடும்பத்தினால் லாபம், நல்ல தன லாப சேர்க்கை. ஏன்னா தனஸ்தானமும் லாபஸ்தானமும் ஒன்னா இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனா அது இருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்க என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ சூரியன் ஃபர்ஸ்ட். சூரியன் வந்து எப்பொழுதுமே சொல்வதை போல அரசு சார்ந்த முன்னேற்றம், தந்தையால் லாபம், அரசு வேலையினால் நல்ல லாபம், அரசினுடைய உதவி கிடைப்பது அப்படிங்கிறது எல்லாமே சூரியன் 11ஆம் இடத்துல வந்திருக்கும் போது நல்ல லாபகரமானதாக இருக்கும். சூரியன் 11இல் இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி 5ஆம் இடத்துல வரும். சோ தேஜஸ்வியான குழந்தைகளும் பிறப்பார்கள். சோ அதனால 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நல்ல லாபத்தை, அதாவது உழைத்து மட்டுமே கிடைக்காத தந்தையினுடைய செல்வாக்கால் கிடைக்கக்கூடிய, அரசினுடைய அனுகூலத்தினால் கிடைக்கக்கூடிய, இவர்களுக்கு அரசு அனுகூலம் அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும், அரசினுடைய உதவி கிடைக்கும். ஒரு பிசினஸே பண்றாங்க அப்படின்னா ஒரு லோன் வேணும், ஒரு அரசு சார்ந்த ஒரு லோன் வேணும், ஒரு மானியம் வேணும் அப்படின்னா இவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். தந்தை வந்து ஒரு பிசினஸ் பண்ற அப்படின்னா டக்குன்னு இந்தாப்பா இதை வச்சு ஒரு ஹெல்ப் பாத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. தந்தையினுடைய சொத்து வந்து சேரும். சோ இது எல்லாமே 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு லாபம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 6-11 சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீருவார்கள். இது வந்து மறுக்கவே முடியாது. அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க திருமணம்னு ஒண்ணு ஆன பிறகு அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சனா, மரியாதைக்குரியவர்களாக அவர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை ட்ரீட் பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறோம் அப்படின்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கா, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது டக்குன்னு பாத்துருவோம், ஏன்னா நல்ல பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 11ல சூரியன் இருந்தாலுமே அவர் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவார். சோ அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 11ஆம் இடத்தில் சந்திரன், கால்நடைகளால் லாபம், தாய் வழி சொத்துக்கள் வந்து சேருவது, தாயாரால் லாபம், தாயே வேலைக்கு சென்று அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடியது, பூமியினால் லாபம், விவசாயத்தினால் லாபம், உணவு தொழிலினால் லாபம், டிராவல் ஏஜென்சி மாதிரி நடத்துவது, டிராவல் பண்ண லாபம். ஏன்னா சந்திரன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிராவலிங்க்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவர் டிராவல் பண்ண அதாவது டிராவல் பண்ணி பண்ணக்கூடிய பிசினஸ், அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறது, சேல்ஸ் இருக்கிறது, நிறைய வெளியே டிராவல் பண்ணி ப்ராஜெக்ட்ஸோ ஆர்டர்ஸோ கொண்டு வரக்கூடியது, மார்க்கெட்டிங் துறையில பெரிய சாதனைகளை படைப்பது. 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த துறைகள் எல்லாமே லாபகரமாக தான் இருக்கும். அதே போல கண்ணுக்கு இனிய இல்லாள் அமைவாள், இல்லாளாலும் லாபம் அமையும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அழகான பெண் பிள்ளைகள் பிறப்பாங்க. 11ஆம் இடத்துல அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். பாவத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேசுவாங்க, எதுவுமே நல்லதா பண்ண மாட்டாங்க. தாயாரால் நன்மை இல்லாத நன்மை, அங்க போய் அவர் தேய்பிரையாவோ நீச்சமாகவோ அமைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஒரு மகர லக்னத்துக்கு 11ல போய் சந்திரன் நீச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை, ஏன்னா அவருக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி சந்திரன் 11ல நீச்சம். இவங்களால வந்து அந்த முழுவதுமாக அந்த துணையை விட்டு பிரியவும் முடியாது. ஏன்னா செவ்வாய் வந்து அங்க வலுத்தா மட்டும்தான் 2 திருமணம் ஆகும், இல்லைன்னா முழுசா துணையை விட்டு பிரிய முடியாது. ஆனால் துணையை விட்டு பிரிந்த அவங்க இல்வாழ்க்கையில் இருந்துட்டே சன்னியாசி மாதிரி வாழ வேண்டிய தன்மையை கொடுத்துருவார். பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இல்லாத அமைப்பு, அல்லது பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் வந்து காசு பணத்துக்காகவோ இதுக்காகவோ தாய் தந்தையரை விரட்டக்கூடிய அமைப்பு. இதே நீச்ச சந்திரன் தாய் தந்தையரால், அல்லாது அது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, பெண்ணினுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க, பிறந்த வீட்டிற்காக பொருளாதார உதவி அதிகமாக செய்து அதை அவங்க ரெகனைஸும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் கொண்டான்னு கேட்டுட்டே மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் மட்டும் தான் பண்ணிக்குவாங்க. சந்திரனை பொறுத்தவரை எப்பொழுதுமே தேய்பிரை வளர்பிறை தத்துவம், அதே போல அவருடைய ஒளி தத்துவம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சந்திரன் இருப்பது கலப்பு பலன் தான், எடுதல்னு சொல்வதற்கு கிடையாது. வேலையும் ஏதாவது ஒரு வகையில் லிக்விட் கேஷ், சந்திரனை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கேஷ். இப்ப நம்ம குருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஸ்திர சொத்துக்கள் அந்த மாதிரி போயிடுவாரு. பட் சந்திரன் தான் வந்து, அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடம்பர லக்ஸரிஸ் லைஃப். சந்திரன் தான் லிக்விட் கேஷ். ஸோ அந்த லிக்விட் கேஷ் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுப்பார் அப்படின்னா அது மிகையா இல்ல. இது எல்லாமே 11ல சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து 11ல இருப்பது அப்படிங்கிறது சிவப்பு நிற பொருட்களால் லாபம், மருத்துவத்துறையில் லாபம், பார்மசி நடத்தலாம், அதே போல பாத்தீங்கன்னா உணவு தொழில் செய்து லாபம் சம்பாதிப்பது, சகோதரத்துவத்தால் லாபம். ஆனால் 11ல் சந்திரன் செவ்வாய் இருப்பவர்களுக்கு மூத்த சகோதரத்துவம் இருக்காது. செவ்வாய் 11லயோ 3லயோ இருந்தாங்க அப்படின்னா, 3ல இருந்தா இதுக்கு கீழே குழந்தை இல்லைங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். 11ல இருந்தா இவங்களுக்கு முன்னால் குழந்தை இல்லை, குழந்தை பிறந்து தவறிருக்கும், இருந்தவங்களும் தவறி இருப்பாங்க, சில பேருக்கு அப்படி கூட அமையும். திஸ் இஸ் கண்டிஷன்ஸ் அப்ளைல தான் வந்து இது ஒர்க் ஆகும். பட் 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இந்த ஒரு சிக்கலை கொடுக்கும். எனினும்
எனினும் சகோதரத்துவத்தால் லாபம். இவங்களுக்கு கீழே குழந்தைங்க இருப்பாங்க, 11 அப்படிங்கும் போது கீழே குழந்தைங்க இருப்பாங்க. சோ அந்த சகோதரத்துவ லாபம். மனைவியினுடைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி வந்து கணவனாக இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளால் லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் 11ல வந்து நல்லதனமாகவே இருக்கும். 11ல் இவர் இருக்க 2, 5, 6 வந்து பார்ப்பாரு. ஸோ அந்த வகையில பேச்சு மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த பேச்சு நல்லா பயன்படுத்திக்கிறவங்களுக்கு பேச்சாலே வன்மை, பேச்சினுடைய நல்ல தன்மை, அதனால் லாபம், அந்த மாதிரியான தன்மைகளை கொடுப்பார். டக்குன்னு வாக்கு கொடுத்து கொஞ்சம் மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் பார்த்துக்கணும். பூமினா லாபம். எப்பயோ எங்கேயோ அப்பா வந்து சும்மா வாங்கி போட்டிருப்பாரு, அது ஒன்றும் வளர்ந்துருக்காது, எதுவுமே இருக்காது. இவங்க கைக்கு கிடைக்கும் போது அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். சோ அந்த வகையிலும் லாபம் அடையக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் 11ல இருக்கிறது நெகட்டிவ்னே சொல்ல முடியாது, மேக்சிமம் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த மூத்திர சகோதரத்துவத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலுமே 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நன்மையே. பெண்களுக்கும் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு பொருளாதார முன்னேற்றம், தனக்கும் சரி கணவனுக்கும் சரி, அதனால் குடும்பம் முன்னேறுவது, அதனால் நிறைய நன்மைகளை சேருவது, நிறைய இடம் அமையக்கூடிய அமைப்பு, அதாவது பூமியோடு வீடு வாங்கக்கூடிய தன்மை எல்லாமே செவ்வாய் 11ல இருக்கும் போது கொடுத்துருவார். நிறைய டாக்டர்ஸ் உருவாகிறதுல 11ஆம் இடத்திற்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இது மட்டுமே விதி அல்ல. பட் 11ல செவ்வாய் இருப்பது செவ்வாய் சார்ந்த துறையில உங்களுக்கு லாபம் வரணும் அப்படிங்கறதுனால இப்படி ஒரு அமைப்பையும் சேர்த்தே கொடுக்கும். கடைசியாக இருக்கக்கூடியது ராகு கேது. நான் ராகு கேது எப்பயுமே ஆக்சஸா தான் சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் தனியாக இயங்கக்கூடியவர்கள் இல்லை. கண்டிப்பாக இவர் ஒரு வீட்டுல இருந்து இயக்கும் போது அவங்க ஒரு வீட்டுல இருந்து இயக்குறாங்க. ஸோ அதனாலதான் அது ஒரு ஆக்சஸா உங்களுக்கு சொல்றது. 180 டிகிரி விலகல்ல 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்கக்கூடியவங்க. இது வந்து தலை, அது வந்து பாம்பு அப்படிங்கும் பொழுது தனித்தனியா இயங்க முடியாது இல்லையா? தனித்தனி கிரகங்கள் தான், தனித்தனி நிழல் கிரகங்கள் தான். ஆயினும் அவர்கள் இணைந்தே வந்து காரியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது. சரி, ராகு 11ஆம் இடத்துல இருக்குது. ராகு தாங்க 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய அளவுல ஷேர் மார்க்கெட்ல லாபம் கொடுக்கக்கூடிய தன்மை கூடியவர். நான் இத்தனை கிரகங்கள் ஷேர் மார்க்கெட்டை குறிக்குன்னு சொன்னாலும் இத்தனை கிரகங்கள் எதுலையுமே இதனால 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரும் அப்படிங்கறத நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா ராகு இல்லாம அங்க ஸ்பெகுலேஷன் நடக்கவே நடக்காது. புதன் ராகு காம்பினேஷன், குரு ராகு காம்பினேஷன், சந்திரன் ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு காம்பினேஷன்ஸ், இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்களை இழுத்துட்டு போகும். ஷேர் மார்க்கெட்ல லாபம் கிடைக்குமா அதுவும் ராகு தான் முடிவு பண்றாரு. சப்ஜெக்ட் சப்ளை, அதுல வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லாருக்கும்லாம் கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. சனிலாம் 11ல இருந்தா நான் ஓப்பனா சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாம் உடச்சு வர காசு தான், தயவு செஞ்சு கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடாதீங்க. ஆனா அங்க சனி ராகு காம்பினேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியோ லாங் டைம் ஃபண்டிங் மாதிரியோ போட்டு எடுக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுப்பாரு. ராகு இஸ் ஸ்பெகுலேஷன். நீங்க ஸ்பெகுலேட் பண்ணி ஒரு காசு, ஏன்னா அது நேரடி உழைப்பு இல்லை, நேரடியா நீங்க பணத்தை கூட பார்க்க மாட்டீங்க. ஆயினும் உங்க பணம் வளரணும் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் ஸ்பெகுலேஷன். அந்த எல்லா ஸ்பெகுலேஷனும் பண்ணக்கூடிய மாயை அப்படிங்கிறது ராகுக்கு தான் இருக்கு. 11ஆம் இடத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் லாபஸ்தானத்துல இருந்து அவர் லக்னத்தோடு தொடர்பு கொண்டே இருப்பார். ஆகையினால அவங்க என்ன வேணும்னு நினைச்சாலும் அதை அடைந்தே தீர வேணுங்கிற ஒரு அடமன்சி, ஒரு அடம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதை அடைஞ்சே தீருவாங்க. அதுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்களா, யாருக்காவது நெகட்டிவ் இருக்கா, அதுக்காக இவங்க போய் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. பட் எனக்கு வேணும்னா எனக்கு வேணும், உனக்கு அதனால பிரச்சனைனா நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வந்து ராகு தான். கண்டிப்பாக நிறைய ஆசைகளை தூண்டி விடுவார். ஆசைகளை அடைவதற்குண்டான வழியும் காட்டுவார், அதை செய்தும் காட்டுவார். சோ 11ஆம் இடத்தில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை மேல இன்னைக்கு யுகமே வந்து பாத்தீங்கன்னா, கலியுகமே வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய கண்ட்ரோல தான் இன்னைக்கு இருக்கு. சோ அந்த வகையில ராகுனுடைய எல்லாத்துலயுமே ஏஐ, இன்னைக்கு வரக்கூடிய புதிய புதிய டெக்னாலஜிஸ், கம்யூனிகேஷன் டெக்னாலஜியா இருக்கட்டும், ஏஐ டெக்னாலஜியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் துறையினுடைய டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்னைக்கு நான் இங்க உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் இருக்கு, அது ராகுதான். நான் ஒரு போன் வச்சிருக்கேன், அது ராகுதான். உங்க கையில ஒரு போன் இருக்கு, அதுவும் ராகுதான். நீங்க யூஸ் பண்ற பிராட்பேண்ட் ராகுதான், நான் யூஸ் பண்ற செல்போன் ராகுதான், இந்த திரை ராகுதான். ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் உண்மையிலே இல்ல, ஆனா நான் இருக்கிற மாதிரியான தோற்றத்தை உங்களோட பாசிட்டிவா கொண்டு வந்து சேர்த்துனது ராகுனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அதுதான் ராகு. சோ அந்த வகையில ராகு 11ல இருக்கும்போது நிறைய ஆசைகளை தூண்டுவார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேவைகள் தான் கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இன்னொன்னு ஜாஸ்தி இருக்கு, ஆசைகளும் கண்டுபிடிப்பின் தாய் தான். ஆசைகள் தூண்டப்பட 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 புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இவர் ஷேர் மார்க்கெட்டை கூட நம்ம நெகட்டிவா சொல்லிடலாம், பட் அதை தாண்டி தனக்கு இது வேணும்னு எண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய ராகு எல்லா வசதியும் சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து மிகையே கிடையாது. இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவா இருப்பாங்க. அதுக்கு அதை வந்து ஈஸியான ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. இவங்க ஹார்ட் ஒர்க்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. சனி 11ல இருந்தா ஹார்ட் ஒர்க்,
கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் நம்ம மேல வரணும். மற்ற கிரகங்கள் சப்ஜெக்டட். புதன் ராகுலாம் 11ல இருந்தா பயங்கர கில்லாடி. அதை வந்து பாசிட்டிவா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கிற கேரண்டி சொல்ல முடியாது. ஏமாத்தி கூட இவங்க சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது லாபகமாக தான் இருக்கும். எதிராளிக்கு தான் அது பிரச்சனை, அவங்களுக்கு அது லாபம் தான். இப்ப சனி வந்து கடினமா உழைச்சுதான் கொடுப்பாருன்னா அது 2 சைடும் ஒரு மாதிரி லாபம் தான். ஆனாலும் இந்த கடின உழைப்பை நீங்க அங்க வந்து மிஸ் பண்ணவே முடியாது. பட் இதுவே குரு ராகு புதன் ராகு காம்பினேஷன்ல இருந்தா நீங்க கில்லாடியா இருப்பாங்க. தனக்கு என்ன தேவை, எங்க தட்டுனா என்ன வேலை நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க, வேலை வாங்குவாங்க, நிறைய உட்காந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஒயிட் காலர் ஜாப் தான் அவங்க விரும்புவாங்க. அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். ஸோ அந்த வகையில 11ல ராகு இருக்கிறது சிறப்பு. ஆயினும் 11ஆம் இடத்தில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கும். சில நிலைகள்ல சுபத்துவமான கேது பெண் தெய்வத்தினால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து விடுகிறது. மந்திர உபதேசத்தை கொடுத்து விடுகிறது. பின்னால் நடக்கக்கூடியதை அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்குது. ஞானம் அடைவதுல கேதுவுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆனாலும் அங்க ராகு கேது கெட்டு போயிருந்தாருன்னா குலதெய்வ அருள் இல்லாமல் செய்துவிடும். 11ல ராகு கேது 2 பேத்துல யார் இருந்தாலுமே பிரச்சனைனா 5 கெட்டு போயிடும். ஸோ 5 கெட்டு போச்சுன்னா குலதெய்வ அருள் பிள்ளை போயிடும். இது 2த்துலயுமே கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், குழந்தை பிறப்பதற்கான ஸ்தானம், குலதெய்வ அருளுக்கான ஸ்தானம். அந்த இடத்துல ராகு கேது போய் கண்டிப்பா உட்காரவே கூடாது. உட்காருவது சிறப்பே அல்ல. கேது இருந்தா கூட இந்த மாதிரியான ஏதாவது நன்மை இருக்கும்னு சொல்லலாம். இதுவே 11ல கேது இருந்து 5ல ராகு இருந்தா இன்னும் கஷ்டம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கு. நான் பார்த்துட்டேன். அவர் அங்க கெட்டு போயிருந்தாருன்னா குலதெய்வ அருள் இல்லை, குலதெய்வத்தை மாற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்காரு. 1-2 தலைமுறைக்கு முன்னாலேயே இவங்க குலதெய்வத்தை மறந்து போயிருப்பாங்க. வேற ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வம்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக கொடுத்தாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆசைகளை கொடுப்பார். ஆனா ஆசைகள் நிறைவேறாது. நிறைவேறாத நிறைய ஆசைகளை கொடுப்பார். அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, அது சுப வீடாக இருந்தால் மருத்துவத்துறை, ஆராய்ச்சி துறை மற்றும் வந்து வேதாந்தம், வேதம் படிப்பது, ஞானம் சார்ந்த துறைகள், எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கெல்லாம் 11ல கேது இருப்பது ஒரு மாதிரியான சிறப்பு தான். ஆயினும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை ஞானத்தை நோக்கி தான் நகர்த்துவார். இன்னைக்கு எத்தனை பேர் ஞானம் அடைய விரும்புறோம்? எல்லாருக்கும் செல்வந்தர் ஆகிறது தான் ஆசை ஜாஸ்தி. நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும். இதுதான் 90% பீப்புளோட ஆசை. மிச்சம் இருக்க 10% நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கேது 11ல இருக்குல்ல, இல்ல அப்படின்னா நிராசை 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 அப்படிங்கறத அதீதமாக வளர்த்து கொடுத்து விடுவார். ஸோ 11ல கேது இருக்கிறது இது மாதிரி ஆயிடும். 5ல ராகு இருக்கிறது அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே சொல்லி கொடுத்து நம்பிக்கையை இழக்க வைப்பார், பயத்தை கொடுத்துருவார். ஒரு கேது 11ல இருந்தாலும் சரி 12ல இருந்தாலும் சரி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பார், கையை கட்டி போட்டுக்கிட்டே இருப்பார். பயந்து வேலைகளை செய்வதற்கு நீங்க தடங்கிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரியான தன்மையை வந்து 11ல இருக்கக்கூடிய கேது கொடுத்துருவார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குலதெய்வ அருள் இல்லாமல் செய்து, பிள்ளை அருள் இல்லாமல் செய்து, பிள்ளை பேரு லேட் ஆகிறதுனாலே கல்யாணமும் லேட் ஆகி, பிள்ளை பிறக்காமல் போய் ஒரு பரிகாரம் செய்து அல்லது வந்து மருத்துவர்கள் உதவியோட தான் பிள்ளை பிறக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவார். ஸோ இந்த ஆக்சஸ் வந்து கண்டிப்பா நல்ல ஆக்சஸ் கிடையாது. 11ல ராகு 5ல கேது ஓரளவுக்கு பரவாயில்ல. 11ல கேது 5ல ராகு இஸ் நாட் ரெக்கமெண்டட். இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு காம்பினேஷன். மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, மூலநூல் என்ன சொன்னதுங்கிறதெல்லாம் நான் இங்க உள்ள கொண்டு வர விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த காம்பினேஷன் இட்ஸ் நாட் அ கிரேட் காம்பினேஷன். கண்டிப்பாக திரிகோணத்தில் ராகு போன்ற பாவி அமர்வது சிறப்பு அல்ல. இதுதான் 11ஆம் இடத்திற்கான சிம்பிளான ஒரு இது பிரீஃபா கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. இன்னும் டெப்தா நம்ம படிக்கலாம். வருகிற 16ஆம் தேதி நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, மிகுந்த சந்தோஷம். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜலட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா. 11 சுக்கிரன். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பு பலன்ல வந்துடும். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் காம இச்சைகளை அதிகமாக தூண்டுவார். அடிக்கடி காதல் வசப்படுவது, அடிக்கடி வந்து ஒரு அஃபேர்ல மாட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். அப்படிங்கிறதுனால இது கண்டிஷன் சப்ளைல தான் நம்ம எடுத்துக்க முடியும். எனினும் பொருளாதாரத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது. நல்ல பொருளாதாரம், நல்ல முன்னேற்றம், லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடியது, 1க்கும் மேற்பட்ட வண்டி வாகனங்கள் வைத்திருப்பது, அழகு பொருள் சாதனங்கள் அதன் மேல இஷ்டம், பெர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் மேல இஷ்டம், அதெல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது மணி வேணும். இது எல்லாமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா மணி வேணும், அதுக்கு மணி கிடைக்கும். லக்ஸரியான வீடு, வீட்டுல நிறைய இன்டீரியர் டிசைனிங் மாதிரியான லக்ஸரி பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடியது. ஸோ இது எல்லாமே 11ஆம் இடத்தில்
சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு நன்மைதான். சகோதர சகோதரிகள் 2 பேராலையுமே உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். அதாவது உங்களுக்கு கூட பிறந்த இளைய அல்லது மூத்த சகோதரிகளால் லாபம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மனைவி அமைந்த பிறகு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும். ஆண்கள் வந்து 11 செவ்வாய் சுக்கிரன் இருக்க பிறந்தார். காதல் திருமணம் அமைவதில் சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல பெரிய பங்கு உண்டு. ஏன்னா இவர் 11ல இருந்து 5 ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. 5ஆம் இடம் தான் காதல் ஸ்தானம். சோ அந்த வகையில காதல் திருமணம் அமைவதற்கு உண்டான 1க்கு மேற்பட்ட காதலையுமே கொடுத்துருவாரு. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். பட் காதல் திருமணம் அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் 11ல சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி அழகிய குழந்தைகள், அதுவுமே குழந்தைகள் பிறந்த பிறகு லக்ஸரியான லைஃப், அதுவுமே எந்த வீடுமே அந்த வீட்டோட 7ஆம் இடத்தையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும். அப்படிங்கறதுனால அந்த அமைப்புமே சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல நன்மை தரக்கூடியதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் நம்ம தொழிலுக்கு என்னென்னலாம் மேன்மை சொல்லுவோம். ஏன்னா தொழில் வேற லாபம் வேற கிடையாது. தொழில் இருந்ததுன்னா லாபத்திற்காக தான் தொழிலே. தொழில் ஸ்தானத்தினுடைய தனஸ்தானம் தான் லாபஸ்தானம். சோ அதனால பெண்கள் சார்ந்த தொழில், பெண்களுக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்களால் தொழில் அடைவது, லாபம் அடைவது, பெண்களையே வைத்து தொழில் செய்வது. அதாவது வந்து வீட்டுல அந்த ஒரு ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல வேலை செய்யறவங்களாம் மேக்சிமம் டெய்லர்ஸ் எல்லாமே வந்து பெண்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பெண்களுக்கு வேலை கொடுத்து அதுல இருந்து முன்னேற்றம் அடையக்கூடியது அழகு சாதன பொருட்கள், உணவு பொருட்கள். உணவுமே வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேட்டரிங் பிசினஸ், ஹோட்டல் பிசினஸ். உணவை வந்து நீங்க இப்ப வீட்டுல தயாரிச்சு விற்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதா இருக்கலாம், அந்த மிக்சட் மசாலாஸ் அந்த மாதிரி. இது எல்லாமே 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பெண் பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு சுக்கிர திசை 11ல நடப்புல இருக்கு அப்படின்னா பிள்ளைகளால் லாபம் உண்டாகும், பெண் பிள்ளைகளால் லாபம் உண்டாகும். இப்படி செவ்வாய் அப்படிங்கிறது ஆணை குறிக்குமோ சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும். சோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களால் லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். ஆக சுக்கிரன் 11ல் இருப்பது சிறப்பு தான். இந்த ஒரே ஒரு காதல் விஷயம் மட்டும்தான் சின்ன நெகட்டிவ். அதை வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய நெகட்டிவிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. குரு 11ல் இருப்பது அறிவு நிறைய கொடுப்பார். எந்த கிரகம் அங்க இருக்கோ அங்கிருந்து உங்களுக்கு நன்மை வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனுஷ தன்மை, அகண்ட அறிவு, எந்த விஷயத்திலும் தெளிவான ஒரு விஸ்டம். குரு வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து அதி புத்திசாலிகளை உருவாக்குவார். குரு வந்து விஸ்டம், ஆழ்ந்த அறிவை உருவாக்குவார். அங்கிருந்து விஸ்டமா இவங்க வந்து கம்மியா பேசினா கூட அதுல அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் வந்து வளவளான்னு பக்கமா பேச முடியும். அதனாலதான் அவங்க சினிமா துறை, கிரியேட்டிவ் துறை அதெல்லாம் அது ரொம்ப முக்கியம். அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது எல்லாமே முக்கியம். ஆனா இவங்க பேசுற வார்த்தைகள் 10 வார்த்தைகள் இருந்தாலும் முத்தா இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க வந்து குரு வலுத்தவர்களுக்கே இது உண்டு. குரு இவர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால இவர்களுடைய விஸ்டம் மற்றவர்களுக்கும் பயன்பெறும். இவர்களும் ரொம்ப விஸ்டமா இருப்பாங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்படும் பொழுது குரு ரொம்ப முக்கியமானது என்ன அவருக்கு காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை மற்றும் குழந்தைகள். குரு எப்படி சூரியன் தந்தைக்கு முக்கியமோ அது மாதிரி குருவும் தந்தைக்கு முக்கியம். அது போக குருவனுடைய முக்கியமான காரகத்துவம் பிள்ளைகள். சோ ஆகையினால குரு 11ல இருந்தார் அப்படின்னா நல்ல தந்தையும் கிடைக்கும், நல்ல பிள்ளைகளும் கிடைக்கும். தந்தையால லாபம் உண்டு, பிள்ளைகளால லாபம் உண்டு. எப்படி பாருங்க, எல்லா வகையிலையும் சூப்பர் டூப்பர் தான். நல்ல அகண்ட அறிவு, எந்த துறை அவங்க நல்லா படிச்சும் இருப்பாங்க, மேக்சிமம் படிச்சிருப்பாங்க. அப்படி படிக்கலனாலும் ஆழ்ந்த கேள்வி ஞானம் அவர்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு விஸ்டம் கொடுப்பது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குரு தான். புதன் வந்து பாத்தீங்கன்னா தன் லாபத்திற்காக தான் வெளியே வந்து அறிவு வரும். குரு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு லாபமே இல்லைனாலும் அறிவு வந்து வெளியில வரும். அதுதான் வந்து குரு. சோ குரு 11ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாமே ஏற்படும். குரு 11ல் இருக்க இவர் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான தன்மை உடையவராக இருக்கும். 3, 5, 7 வந்து குரு 11ல இருந்து பார்ப்பார். சோ முயற்சி நல்லா இருக்கும், அறிவு நல்லா இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது எப்படி காதல் ரொம்ப முக்கியமா சொல்றோமோ அதே மாதிரி முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, நம்மளுடைய அறிவு, என்ன மன ஓட்டம், வேகத்தை வந்து குறிக்கக்கூடியது 5. நம்மளுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடியது, அந்த சிந்தனையை குறிக்கக்கூடியது 5. 7ஆம் இடம்ங்கிறது சமூகம், மனைவி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சோ 3, 5, 7 குரு கடாட்சிக்கிறதுனாலேயே இவங்க 3ஆம் இடம் முயற்சி வந்து நல்லா இருக்கும். அறிவு முதல்ல 5ஆம் இடம் நேரா பார்க்கக்கூடிய அறிவு வந்து தெளிவான அறிவு இருக்கும். அதுல இருந்து அவங்க யோசிக்கிறது நல்லா யோசிப்பாங்க, அதை நல்லா முயற்சி போடுவாங்க, அந்த சமூகத்திற்காக நல்லா பயன்படுத்துவாங்க. அதுல இருந்து லாபமும் அடைவார்கள். நல்ல துணையை, வாழ்க்கை துணையை குறிக்கும். வாழ்க்கை துணையால் லாபத்தையும் சேர்த்தே குறிக்கும். சோ 11ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது சிறப்பே. சனி 11ல, சனி லாபஸ்தானத்துல கண்டிப்பா இருக்கலாங்க. காலபுருஷனின் கும்ப வீடு 11ஆம் வீட்டுக்குரியவர் சனி, மூல திரிகோணத்தை அடையக்கூடியவர். உபஜயஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அது நன்மைதாங்க. கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும். சில இந்த மாதிரியான நெகட்டிவான பாவகிரகங்கள் வந்து கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும். உழைப்பால் லாபம், உழைப்பாளிகளால் லாபம். நல்லா உழைச்சு மேல வர்றது. இவங்க வந்து உழைப்பாளிகள், அதாவது லேபர்ஸ் போட்டு அந்த லேபர்ஸ்னால முன்னாடி வரக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும்.
அந்த சில இடங்கள்ல மட்டும், ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் மேஷத்திற்கு பாரகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவங்க லாபம் அடைவதும் இவங்களுக்கு கீழே வேலை செய்யறனாலதான், இவங்களுக்கு பிரச்சனை வருதும் இவங்களுக்கு கீழே வேலை செய்யறனாலதான் அது மட்டும் இருக்கும். காதல்ல வந்து பெரிய ஈடுபாடெல்லாம் இருக்காது. அப்படி காதல் ஏற்பட்டால் அது ஒரு பொருந்தாத காதலாக அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுத்து விடுவார். சனியினுடைய தொழில்கள் எல்லாத்துலயுமே லாபம் குறையக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது இந்த கழிவு கிளீன் பண்ணக்கூடிய பொருட்கள், கழிவு பொருட்களை, அதாவது குப்பைகளை ரீசைக்ளிங் பண்றது, கழிவை நீக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ற சோப்ஸ், லோஷன்ஸ், பாடி லோஷன்ஸ், இது எல்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் அழுக்கை நீக்கக்கூடியது. அதே மாதிரியான இந்த வாஷிங் லிக்விட்ஸ், அந்த மாதிரியான எல்லா கிளீனிங் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அது சார்ந்த தொழில் பண்ணக்கூடியது. பழைய இரும்பு சாமான், பழைய பொருட்கள், சனி வந்து இரும்பு, ஸோ பழைய இரும்பு, பழைய சாமான் ரீசைக்ளிங் பண்றது, அந்த ரீசைக்ளிங் பிசினஸ் வந்து நல்லா கொடுப்பாரு. பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி, அதே மாதிரியான ஒரு பழைய விஷயம் அது சும்மா கிடைச்சது, எங்கேயோ கிடைச்சது, அது வந்து திடீர்னு உங்களுக்கு லக்காகி ஒரு பெரிய அமைப்புல வந்து போகும். பழைய பொருட்களை சேர்த்து அதுல இருந்து லாபம் சம்பாதிப்பாங்க. அதாவது ரொம்ப ஆன்டிக்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை வந்து இவர்களுக்கு ஏற்படும். ஸோ ஆக 11ல சனி இருக்கிறது நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, மேக்சிமம் பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த காதல் ஒரு விவகாரத்தை தவிர வேற எதுவும் நெகட்டிவிட்டியே சொல்ல முடியாது. எனினும் இவர் 11ல இருந்து லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ லக்னத்தை பார்த்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை தூங்க விட மாட்டாரு, உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பாரு. உழைப்பு அதிகமாக செய்தே ஆக வேண்டிய தன்மை ஏற்பட்டுவிடும். அது ஒண்ணு வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து உண்டு. அது மட்டும் நம்ம இப்ப சுக்கிரன் 11ல இருந்தா மத்தவங்கள வேலை வாங்கி இவர் நல்லா இருக்கும், இவங்க மத்தவங்கள வேலை வாங்குறதுக்கு இவங்க, அது வந்து பாஸ், இது வந்து லீடர். பாஸிங்னா நீங்க யூ கேன் பாஸ் அரவுண்ட் அண்ட் யூ கேன் ப்ராஃபிட், மேக் ப்ராஃபிட். பட் இங்க லீடர் அப்படிங்கும் போது இவர் தான் முன்னாடி ஓடி ஆகணும், இவர் தான் முதல்ல நின்று உழைச்சாகணும். ஸோ அந்த தன்மையை சனி 11ஆம் இடத்துல இருக்க கொடுக்கக்கூடியதாக.